எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி அரிசி உப்புமா செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்ய நம்ம பார்க்கலாம். ஒரு கப்பு நான் புழுங்கரிசி எடுத்துருக்கேன். உள்ளே சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு 3 வாட்டி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நான் 3 வாட்டி வாஷ் பண்ணுறேன். கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அவ்வளோதான், இப்போ 1/2 hour ஆகிடுச்சு. அவ்வளோதான், அரிசி உள்ள சேர்த்துற வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மீடியம் ஃப்ளேமில் 8 நிமிஷம் ஆகுது. போதும், நான் எடுத்துறேன். சூடு ஆகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சூடெல்லாம் இல்லை, நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நான் அரைச்சிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்க்குறேன். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 காஞ்ச மிளகாய், 2 டீஸ்பூன் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்க்குறேன். மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 4 நிமிஷம் ஆகுது. போதும். 3 கப்பு தண்ணி சேர்க்குறேன். அரிசி எடுத்து அதே கப்பில் தேவையான அளவு உப்பு சேர்த்துறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதான், தண்ணி நல்லா கொதிக்குது. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துடலாம். அரைச்சி வச்சு அரிசி உள்ளே சேர்த்துடலாம். ஆனால் ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிட்டுருக்கேன். இன்னொரு 3 நிமிஷம் இருக்கட்டும். 3-4 நிமிஷம். அவ்வளோதான். இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆகுது சிம்மில். அவ்வளோதான், நம்முடைய உப்புமா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.